நான் முதலமைச்சர் தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்வோம். அம்மா கால் சென்டர் 1100 போட்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் பொறுப்பு இருக்காரு. 1100 தானே முதலமைச்சருடைய கால் சென்டருக்கு போட்டிருக்கிறேன். ஏதாவது லைன் கிடைக்குதா பாருங்க. கிடைக்கல. இப்போ என்னுடைய என்ன தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன். 78108. அது ஏற்கனவே விளம்பரம் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோட பேசுறதுக்காக தான் கையில எடுத்துட்டு வந்திருக்கிறேன். Yes. நம்மளை அப்படி நினைச்சுக்கிட்டு ஆட்சி முடியும் போது அம்மா அழைப்பு மையம். நேற்று மொழிப்போர் ஈகிற தினத்துல புரட்சியாளர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அம்மா அழைப்பு மையம் வைத்திருக்கிறார்கள். அதை நான் பேசுகிறேன். பாருங்கள் பாருங்கள். கேக்குதா உங்களுக்கு? கேட்கல, ஏதோ பேசுதுங்க. நான் கொளத்தூரிலே சட்டமன்ற தொகுதியிலே மக்களின் பிரச்சனைகள் கேட்பதற்காக ஒரு அழைப்பை நான் தொடங்கி இருக்கிறேன். என் கூட உங்களுக்கு விளம்பரத்தில் வந்திருப்பது நீங்களாம் நினைவு வைத்திருப்பீர்கள். ஆனால் எனக்கு நினைவில் இல்லை, பார்த்து படிக்கிறேன். 7272 அப்படின்னு போடுறாரு. அது காதல் வைக்கிறாரு. ராங் நம்பர். இந்த எண்ணை தயவு செய்து சரிபார்க்கணும். கேவலப்பட்டு அந்த அம்மாவுக்காவது என்ன சரியா இருந்தது, உனக்கு என்ன சரியில்லை. இவங்களை நம்பிக்கிட்டு நீ என்னத்தை பண்ணுவ? இங்க பாரு, அங்க அந்த அம்மா அழைப்பு மையம் மக்கள் பிரச்சனை இப்பதான் கேட்கவே வருது. இவங்க தெருவா இறங்கி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. டேய், இத்தனை ஆண்டுகள ஆண்டியில எங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம தான் ஆண்டுகிட்டு இருந்தீங்களா? எப்படி இருக்கு பாரு. ஒரு மான தமிழ் இனத்தை வீரத்துல, அறிவுல, கொடையில எல்லாத்திலையும் சிறந்த ஒரு இனத்தை முட்டாப்பையில நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மானங்கட்ட ஈனர்கள் கூட்டம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு? தூங்கும் பறையை புயல், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குரு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? எமது புரட்சி பாவலன் பாடு. இந்த நரிகளால பெரிய தொல்லை, அதுவும் இந்த திராவிட நரிகளால பெரிய பெரிய தொல்லையா இருக்கு. ஒரே கொடுமை. எல்லாமே வஞ்சித்து ஏமாற்றி மக்களின் வறுமையை, அறியாமையை, மறதியை மூலதனமா பயன்படுத்தி நீண்ட காலமா ஆண்டுட்ட அந்த திமிர்ல மறுபடியும் நாங்கள் தான், இல்லை நாங்கள் தான். எப்படி இருக்கு? ஒழிக்கணும். ஒரே வழிதான் இருக்கு. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி.